வாசிக்கக்கூடிய சூழலும் வரும். அப்படி எல்லாம் ஆசிரியர் சார்பி அவர் குறைக்காகவே கல்வி அந்த நாவலுக்கு ஒரு நாவலுக்கு ஒரு முன்னுதாரணம், அதாவது ஒரு குருநாவலுக்கு ஒரு முன்னுதாரணம் ஏற்ற மாதிரி இலக்கியங்கள் மாறுகின்ற போது நாவல் நவீனத்துவம் மாற வேண்டும் என்ற மாதிரியான சில அணுகுமுறைகள் இருப்பதுதான் பார்க்கிறேன். வரலாற்று நாவலுக்குரிய பண்புகளுடன் நவீன உத்திகளுடன் கையாளப்படுகிறது. இதில் சுமார் அவர்களின் நடை, நான் இவரை ஆக்கங்களை வாசித்திருக்கிறேன், ஒவ்வொரு ஆக்கங்களையும் வாசித்திருக்கிறேன். ஆகவே இவருடைய நடை ஒரு பயன்படுத்தி, ஆனால் இந்த நாவலில் இருக்கிற நடையை பார்க்கிற போது மிக வித்தியாசமாக பார்க்க முடியும் என்றால், இவர் இயல்பாக ஒரு பல்துறை சகோதரியாக ஒரு கவிஞர், ஒரு சிறுகதைகளுக்காக நாவலாசிரியர், விருதுரையாளர், இசை பாடக்கூடியவர், ஆடக்கூடியவர், நாட்டுக்குட்டி விற்பனர், பத்தி எழுத்தாளர், அரசியல் அப்படியெல்லாம் இருக்கு. இப்படி இருக்க ஒருவர், அதாவது புலமைத்துவ பின்புலத்தை கொண்ட ஒருவர், கல்முறை புலமைத்துவ பின்புலத்தை கொண்ட ஒருவர் ஒரு உடையத்தை படைக்கின்ற போது அப்போது புலமைத்துவ நீராதிக்கம் வந்து எங்களுக்கு நம்ம பார்க்கிறது. ஆனால் என்னுடைய அனுபவத்திற்கும் ஒரு வாசிப்பு அனுபவத்திற்கு இதில் பார்க்கின்ற போது மிக நேர்த்தியாக கையாண்டார்கள். இந்த புலமைத்துவ எழுதிகள் வாசகத்தை சிக்கல்படுத்தாததற்கு ஏதுவாக எழுதுவது ஊடாக இது ஒரு டெக்ஸ்ட் புக்காக மாறாமல் ஒரு இலக்கிய கருத்துடன் இந்த புத்தகம் இருக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருப்பார்கள். நான் நினைக்கிறேன் அடிக்கடி பார்க்கின்ற போது மற்ற நடை வந்து எல்லோரையும் படிவாக இலகுவாக கொண்டு செல்லக்கூடியது மாத்திரமல்ல, அவர் செய்தி, அவர் மெசேஜ், அந்த மெசேஜை அந்த வாசத்து மொழியற்குள்ள அந்த வாசகை பெற்றுக்கொள்ள ஏதுவான வடிவான நல்ல நல்ல இதை கொண்டிருக்கிறார்.